நெல்லையில் 2 நாட்களாக மாயமான நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டின் அருகே உள்ள தோட்டத்தில் எரிந்த நிலையில் ஜெயக்குமார் சடலமாக மீட்கப்பட்டார். அவருடைய சடலத்தை கைப்பற்றிய போலீசார் ஜெயக்குமாரின் மரணம் கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமது சமூக வலைதள பக்கத்தில் காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த காங்கிரஸ் கட்சியின் நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது. கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி அன்றே மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக ஜெயக்குமார் அவர்கள் புகார் அளித்திருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக நாங்குநேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன், காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் தங்கபாலு உள்ளிட்டவர்கள் பெயர்களை அந்த புகார் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனாலும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காதாக தெரியவில்லை. காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவரின் புகாருக்கே திமுக ஆட்சியில் இதுதான் நிலைமை என்றால் சாமானிய பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு குறித்த கேள்வி பலமாக எழுகிறது. உடனடியாக மறைந்த காங்கிரஸ் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் புகாரில் குறிப்பிட்டுள்ள அனைவரிடமும் விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.